2 சாமுவேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தேவனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன் அப்படின்றார். ஆமென். கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். இந்த மாசத்துல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, பயப்படாதே, நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாத, நான் நிச்சயமா உனக்கு தயவு செய்வேன். பயப்படாதே, நான் உனக்கு நிச்சயமா என்ன பண்ணுவேன், தயவு செய்வேன். உனக்கு திரும்ப நான் என்ன பண்ணுவேன், 3 காரியத்தை வைக்கிறேன். நீ பயப்படாதன்றாரு, நிச்சயமா உனக்கு தயவு செய்வேன், உனக்கு திரும்ப என்ன பண்ணுவேன், நம்ம எதை இழந்திருக்கிறோமோ அது திரும்ப நான் கொடுப்பேன் சொல்லி நம்ம ஆண்டவர் வாக்கு பண்றார். இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது நாட்களே தாவீது சவுலின் குமாரனாகிய யோனத்தாவின் மகன் இருக்கிறார். 6வது வசனத்துல வாசிக்க பார்க்கலாம். 6வது வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோசேத் தாவீதிடத்தில் வந்து முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்போது தாவீது மேவிபோசேத்தே என்றான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீது அவர் கேட்கிறாரு, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெற்றவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டோ என்று தாவீது என்ன பண்றாரு, கேட்கிறார். யாராவது மீதி இருக்கிறாங்களாப்பா சவுலும் குடும்பத்துல? எல்லாம் அழிச்சிட்டாங்க, எல்லாம் குடும்பம் ஆயிடுச்சு. தாவீது வந்தவனே சவுல் இறந்து போனார், எல்லாரும் இறந்து, யோனத்தானும் இறந்து போனான். அப்போ ஒரு மீதி யாரா இருக்கிறாங்களா கேட்கும்போது 2வது வருஷம், அப்போ சவுலின் வீட்டின் வேலைக்கான சீபா எனும் பேருள்ளவனை தாவீதில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை நீர்தானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். 3வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படிக்கு அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான். ஆமென். எவ்வளவு நல்ல குணம் இல்ல தாவீதுக்கு. யாராவது இருக்கிறாங்களா சவுல் குடும்பத்துல? அவனுக்கு நான் என்ன பண்ணானே, தாவீது யோனத்தானின் மகன் இருக்கிறான் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஆனால் இந்த யோனத்தானின் மகன் எப்படி இருக்கிறான் என்றால் ஊனமா இருக்கிறான், 2 கால்களும் முடமா இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சிறு வயதுல அவன் அப்படியாக அவன் கால்கள் ஊனமாய் விட்டது அப்படின்னு சொல்லி இங்க சொல்கிறாரதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மேவிபோசேத்தை அழைத்து கொண்டு வந்து தாவீது அவனை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதப்பா. இப்போ இவர் தாவீது யாரு? ஒரு காலத்துல இந்த மேவிபோசேத் இவருடைய தாத்தா யாரு? ராஜா. இப்போ இவர் வந்து சாதாரண மனுஷன் ஆயிட்டாரு. இப்போ தாவீது ராஜா. இப்போ தாவீது ராஜா கிட்ட வந்து அடியேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தும் போது அப்போ தாவீது சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உனக்கு தயவு செய்யறேன், உனக்கு திரும்ப என்ன பண்றேன், எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்குறேன், உனக்கு சொத்தெல்லாம் என்ன பண்ற திரும்ப தரேன், உன் சொத்து எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி அவனை கொடுக்குறான். இன்னைக்கு இதே போலதான் கர்த்தர் இந்த மாசத்துல கூட நம்ம எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற தேவனா இருக்கு. எதெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை இந்த ஜூலை மாசத்துல கர்த்தர் நம்ம திருப்பி கொள்ளும்படியாக கர்த்தர் நம்ம கிருபை தருவாரா தர மாட்டாரா? நம்ம ஆண்டவர் கேட்கும் போது கொடுக்கிற தேவனா. நியாயாதிபதி புஸ்தகத்துல 16:28 வாசிக்கிறோம். வேகமா எடுத்து வாசிக்கப்போம். நியாயாதிபதிகள் 16:28 இங்க ஒரு மனுஷன் திரும்ப கேட்கிறான், ஆண்டவரே எனக்கு பலனை தாங்கப்பா. 16ஆம் அதிகாரம். அப்போது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு
கர்த்தராகிய ஆண்டவரே, நான் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களில் ஒன்றை தனது வலது கையினாலும் மற்றொன்று தனது இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியை கட்டுவதுன்னு சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் எல்லார் மேலும் விழுந்தது. போதும். அப்போ சிம்சோன் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுகிறான்? எப்போது ஜெபிக்கிறான்? மேல வாசிக்கும் போது அவன் கண்கள் தோண்டப்பட்டவனாக, அவன் வேடிக்கை பொருளாக நின்று கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருக்கிறான்? கண்கள் தோண்டப்பட்டு குருடாகப்பட்டு பலசாலியான சிம்சோன் இப்போது எப்படி இருக்கிறான்? ஒரு எல்லாரும் எப்படி பார்க்கறாங்க? அவனை வேடிக்கை பொருளா என்ன பண்றாங்க? பார்க்கறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னை ஆண்டவர் எதற்காக அழைச்சாரு? இந்த பெலிஸ்தர்கிட்ட இருந்து எங்க ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு தானே என்ன ஆண்டவர் அழைச்சாரு. நான் இன்னைக்கு என்ன ஆயிட்டேன்? இந்த பெலிஸ்தர்களோடு நான் மடியணுமா? பெலிஸ்தர்களை அழிக்க முடியாதானே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரு. குழந்தை பருவத்திலே குழந்தை இல்லாம இருந்த எங்க அப்பா அம்மாவுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? ஆனா என் சுய இஷ்டத்துக்கு, என் இச்சைக்கு நான் போனதுனால இப்ப நான் இந்த பெலிஸ்தரோடு மடிய வேண்டுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. என்னை அழைத்த தேவன் என் ஜபத்தை என்ன பண்ணுவாரு? நிச்சயமா கேட்பாரு. எனக்கு பலனை என்ன பண்ணுவாரு? கொடுப்பாருன்னு நினைச்சு அந்த தூண்களின் நடுவுல கட்டப்பட்டிருந்தான் சிம்சோன். அப்பதான் அவன் கர்த்தரை நோக்கி மறுபடியும் ஜெபம் பண்றான். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பெரிய மறு உத்தரவு கொடுக்குறாரு. மறுபடியும் அவனுக்கு பலனை கொடுத்தார். எதற்காக கொடுத்தா தெரியுமா? அந்த பெலிஸ்தர்களை அழிக்கும்படியாக. அல்லேலூயா. நம்ம ஒரு பாட்டு கூட நம்ம விட்டு கொடுக்காதவர் இல்லையா? ஒரு நாளும் பிசாசு கிட்ட நம்ம ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். புறஜாதிக்கு முன்னாடி நம்ம வெக்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த சிம்சோன் பெலிஸ்தர்கள் முன்னாடி நிக்கிறான். வெக்கப்பட்டு போக கூடாதாப்பா, எனக்கு திரும்ப எனக்கு அந்த பலனை தாங்கப்பான்னு ஜெபித்த போது பலன் மறுபடியும் அவனுக்கு கிடைச்சது. அல்லேலூயா. 2 கரங்களிலும் சங்கிலினால கட்டப்பட்டு அந்த 2 தூணையும் பிடிச்சி இழுத்தான். அது கட்டடத்தை தாங்கி கொண்டிருக்கிற தூண்கள். அந்த 2 தூணை இழுத்த உடனே என்ன நடந்தது? கட்டடமே விழுந்து உயிரோடு இருந்து அவன் சாகடிச்சதை காட்டிலும் அன்னைக்கு ஏராளமான பெலிஸ்தர்கள் மடிந்து போனார்களாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் திரும்ப கொடுத்தார். பாரு, கண்கள் தோண்டப்பட்டவனாக, பரியாசமானப்பட்டவனாக, வேடிக்கையா பொருளாக நின்று கொண்டிருந்த சிம்சோன் வாழ்க்கையில கர்த்தர் பலத்தை என்ன பண்ணாரு? திருப்பி கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு நமக்கு கூட ஆண்டவர் நோக்கி கெஞ்சி கூப்பிடும் போது திரும்ப தருகிற தேவன், திருப்பி கொள்ளும்படியான, இழந்து போனது திருப்பி கொள்ளும்படியான பலனை கர்த்தர் நம்ம கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 2வது காரியம் பார்க்கலாம். 20ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்க ஒரு நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய எசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர் என்று மரித்து போவர் என்று கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, எசேக்கியா மரித்து போயிடுவேன் கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனா அவன் அடுத்த வசனத்துல பார்க்கும்போது அவன் என்ன செஞ்சான்? அவன் தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நம்ம எல்லா சூழ்நிலைக்கும் எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. இவன் ஆண்டவர் சொல்லிட்டா நீ மறிச்சிடுவேன்னாரு. ஆனா அவன் அதை பத்தி கவலைப்படல. அவன் சுவர்புறமாக தன் முகத்தை திருப்பி அவன் ஜெபிச்சான். அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது 5ஆம் வசனம், விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாள் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாரு. ஆமென். திரும்ப அவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். திருப்பி கொடுக்கிற தேவன் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எல்லாம் எதெல்லாம் ஆண்டவர் நம்ம இழந்திருக்கிறோமோ இந்த மாசத்துல, ஒருவேளை நீங்க ஏதாவது போன மாசத்துல இழந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த 6 மாசம் ஏதாவது இழந்திருந்தீங்கன்னா,
இந்த 7வது மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். சிம்சோனுக்கு பலனை திருப்பி கொடுத்தார். எசேக்கியாவுக்கு ஜீவனை திரும்ப என்ன பண்ணார்? ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கும்போது 2 நாளாகமம் புத்தகத்துல 33வது அதிகாரத்துல பார்க்கும்போது இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. மனாசாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவன் நெருக்கப்படுகையில அவன் முட்செடிகளால வெண்கல விலங்கினால கட்டப்பட்ட சூழ்நிலை, சரி பாபிலோன்ல அசிரியர்களால சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த சூழ்நிலையில, ராஜபாரம் அவனை விட்டு போன சூழ்நிலையில அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணா. கர்த்தர் அவனை திரும்ப, இந்த வசனம் போட்டுக்குது 13ஆம் வசனம், திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். திரும்ப வர பண்ணினார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் திரும்ப வர செய்வார் எல்லாவற்றையும். ஒருவேளை ஏதாவது இழந்து போயின்னா திரும்ப கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. திருப்பி கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த மாசத்துல கர்த்தர் உனக்கு இழந்ததை திருப்பி கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. நம் தேவன் எதெல்லாம் நமக்கு திருப்புவார், எதெல்லாம் நமக்கு திருப்பி கொடுப்பார், எதெல்லாம் நமக்கு செய்வார். 3 காரியங்கள் வேகமா படிக்கலாம். உபாகமம் புத்தகம் 30ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 3வது வசனத்தை நம்ம எதெல்லாம் ஆண்டவர் நமக்கு திருப்ப நம்ம கொடுக்க போகிறார் வாசிப்போம். 30ஆம் அதிகாரம். உன் தேவனாய் கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாய் காத்த உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சிறையிருப்பை திரும்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அல்லேலூயா. சிறையிருப்பெல்லாம் மாற்றி திரும்ப உனக்கு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்க சிறையிருப்பில் இருந்தார்கள். ஆண்டவர் 2வது வசனம், உன் தேவனாய் கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் கற்பிக்கிறபடி நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்துமாவோட சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உங்கள் சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. எப்போ திருப்புவார் சிறையிருப்பு? செவி கொடுத்தால். நம்முடைய வாழ்க்கையில சிறையிருப்பு இருக்கலாம், கட்டுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆசீர்வதிக்கம் இல்லாம, மகிழ்ச்சி இல்லாம, துன்பத்தில் மத்தியில நம்ம சிறையிருப்புல நம்ம இருக்கலாம். கர்த்தர் சிறையிருப்புகளை திருப்பி கர்த்தர் நமக்கு நன்மை உண்டாகும்படியாக நீ கைட்டு செய்ய எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனிலும் ஒரு மிருகஜீவனில் பலையிலும் உன் நிலத்தின் கனிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படியாக கர்த்தர் செய்கிறது மாத்திரம் இல்ல. வசனம் 10வது வசனம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. உனக்கு திரும்ப சந்தோஷத்தை கொடுப்பார். உன் சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு சந்தோஷத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இஸ்ரவேல் மக்கள் துக்கத்தில் இருந்தாங்க, வேதனை இருந்தாங்க, சிறையிருப்புல இருந்தாங்க. கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பிட்டார். அல்லேலூயா. திருப்பி அவங்களுக்கு என்ன கொடுத்தாரா? சந்தோஷத்தை என்ன பண்ணாரு? கொடுத்தார். அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் சிறையிருப்பா இருக்குதோ, எதெல்லாம் கட்டா இருக்குதோ, வெளியில வர முடியாத மாதிரி அடிமைதனமா இருக்குதோ, அதெல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. 2வதாக பாருங்க, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை பின்தொடர், அதை பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சகலவற்றை திருப்பி கொடுக்கிற தேவன் தான் நம் ஆண்டவர். எதையும் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவர் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இழந்து போனதை திரும்பவும் சகலவற்றை திரும்ப கொடுக்கிறவரா இருக்கிறார். இங்க தாவீதை பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் அவனுக்கு இழந்து மனைவி, பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாவற்றையும் அமெரிக்கர்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அவன் ஜபத்தோடு போறான். கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, தாவீது திருப்பி கொண்டான். 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் கொள்ளடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதிலும் பெரிதிலும் குமாரனிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஆமென். ஒன்றிலும் குறையில்லை, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான்.
அது போல நீங்களும் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் மாசத்துல காத்து விடுவார். ஆமென். மூன்றாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நெகேமியா 13ஆம் அதிகாரம், இந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 2வது வசனம், இல்லப்பா 13:2. நெகேமியா 13:2. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கத்தக்கதாக காணப்பட்டது, அப்படி சொல்லப்பட்டது. அப்போ கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். ஆமென் சொல்லலாமா? என்ன மாற்றுகிறார் நம்ம ஆண்டவர்? சாபங்கள் இருக்கலாம். இங்க சிறுவ ஜனங்களே சபிப்பதற்கு மேல பார்த்தா அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசம் புஸ்தகம் வாசித்தார்கள். அதில் அம்மோனியர்கள் மோவாபியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொண்டு வராமல் அவளை சபிக்க அவளுக்கு விரோதமாக பீழையாமை கூலி பொறித்து கொண்டு வந்தபடினால, சபிப்பதற்கு யாரை சபிக்க இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க அவர்கள் பீழையாமுக்கு என்ன பண்ணாங்களாம்? கூலி கொடுத்தாங்க. அப்போ கர்த்தர் பாருங்க, இஸ்ரவேலுக்கு இருந்த அந்த சாபத்தை என்னவா மாற்றிட்டாரு? ஆசீர்வாதமா திரும்ப வர பண்ணினார். உங்களுக்கு விரோதமாக அநேக சாபங்கள் இடலாம், அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் கர்த்தர் திரும்ப வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. புறஜாதிகள் சபிக்கிறதை, மற்றவர்கள் சபிக்கிறதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சாபத்தை ஆசீர்வாதமா திருப்பி அருளுகிற தேவனமானவர். அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? திருப்புவார். அல்லேலூயா. எதை திருப்புகிறார்? சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவார். சகலவற்றை எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் இந்த மாசத்துல சகலவற்றை திரும்ப கொடுப்பார். மூன்றாவதாக, நாம் சாபங்கள் எதுவா இருந்தாலும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில சாபமா போயிடுச்சு, என்னை இவங்க சபிச்சுட்டாங்களே, கவலைப்படாதுங்க, அந்த சாபத்தை கர்த்தர் இந்த மாசத்துல ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். ஆமென். அல்லேலூயா. ஆகவேதான் வாசம் சொல்லி பயப்படாதே, நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து எல்லாம் உனக்கு திரும்பி கொடுப்பேன். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அப்படியே அந்த வாக்கு தத்தத்தை, கர்த்தாவே பயப்படாதுன்னு சொன்னீரு அப்பா, நிச்சயமா உனக்கு தயவு செய்வேன்னு சொன்னீரு, நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பேன்னு சொன்னீரு. நீர் ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க, எனக்கு தயவு செய்யுங்க, நான் இழந்து போயிருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எனக்கு இந்த மாசத்துல எவைகளெல்லாம் நீ திரும்ப கொடுக்க சித்தம் வைத்திருக்கிறீரோ, நான் எதெல்லாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு திரும்ப கொடுங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வாதிங்க. கேட்கிற ஆண்டவரே பிள்ளைகள் கேட்கிற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்கு தத்தத்தின்படி இந்த பிள்ளைகளை நிறைவாக மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.